நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த கஸ்டமர் டாக்டருங்க. இவர் நம்ம பயணியர் பயோடெக் யூடியூப் சேனல் பார்த்துட்டாங்க நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூருங்க. இந்த இடத்துல இவர் புதுசாக வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடெக் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி சைஸ் தான் இவர் கேட்டிருந்தாரு. அதனால இன்னைக்கு நம்ம 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த டேங்கை இவரோட போர்ட்டிகோல தாங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா கார்டன் மாதிரி செட்டப் கொடுத்துக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. கார் பார்க்கிங் இந்த டேங்க் மேலே தாராளமாக பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வீட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது. கார் பார்க்கிங் மட்டும் கிடையாதுங்க, ஸ்டோர் ரூம் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த டேங்குக்குள்ளே மொத்தம் 5 அறைகளாக பிரிச்சிருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளையே முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டனில் விட்டுக்கிறனா விட்டுக்கலாம், இல்லைன்னா ட்ரைனேஜில் இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமி கீழே கொண்டு போகிற மாதிரி போய்க்கலாங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த டேங்கை அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து, ட்ரைனேஜோட டெப்த் எப்படி இருக்குது, பாத்ரூமோட வாட்டம் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணிவிட்டு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீஒர்க்கும் இல்லாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நார்மலாக நீங்கள் காங்க்ரீட், அதாவது சிங்கிள் மணல் வச்சு செப்டிக் டேங்க் கட்டுறதை விடவே இது 30 to 40% உங்களுக்கு செலவும் கம்மியாகுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ தேவையில்லைங்க. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை 1500 இல்லைன்னா 2000 ரூபாய் பணம் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுகிட்டே தானங்க இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் போடவே தேவையில்லைங்க. உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. அதனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இந்த டேங்க்குக்கு நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதாவது 2 பேர்த்துல இருந்து 580 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காக கொடுக்க முடியுங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எந்த இடத்துலையுமே நம்ம இந்த டேங்க்கில் ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.